கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இன்னும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய திட்டங்களையும் தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவாராக நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அநேக சமயத்தில் நம்ம லைஃப்பில் நம்ம எதிர்பாராத சில காரியங்கள் நடக்கும். அந்த காரியத்தை குறித்து நம்ம யோசித்திருக்க மாட்டோம், அது நினைவிலே இருந்திருக்காது. அது இதுக்கு முன்பாக நம்முடைய குடும்பத்தில் ஏன் நம்முடைய தலைமுறையிலேயே யாருக்கும் நடக்காத சில காரியங்கள், திட்டமிடாத சில காரியங்கள், யோசிக்க முடியாத சில காரியங்கள், நம்மளால் தாங்க முடியாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி பல ஆயிரம் கேள்விகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருப்போம். சில சமயத்தில் சில காரியங்கள் சம்பவங்கள் நடக்கும்போது இது தேவனுடைய திட்டம் தானா அல்லது இது சாத்தானுடைய காரியமா என்று சொல்லி நம்ம குழம்பி போய் இருப்போம். வேதத்தில் அநேக காரியங்களை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய திட்டங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அமைந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய செயல்பாடு, பரலோகத்துடைய அந்த பிளான்கள், திட்டங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் மத்தியில் நடக்கும்போது சில காரியங்கள் எல்லாம் எதிர்பாராம தான் நடக்கும். அது எதிர்பாராத காரியமாக இருக்கும், யோசிக்க முடியாத சில காரியமாக இருக்கும். அப்போ இது என்ன என்று நம்ம கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கு புரியாது தான். ஆனால் கடைசியில் தான் நம்மளுக்கு புரியும், இது தேவனுடைய திட்டம், இது பரலோகத்துடைய திட்டம் என்று சொல்லி நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு சில காரியங்களை, சம்பவங்களை இன்றைக்கு நம்ம வேதத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக நோவா. கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்ற நோவா. தேவன் இந்த பூமி அனைத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணிட்டார், திட்டம் பண்ணிட்டார். ஆனால் அத்தனை கோடி ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் நோவா மட்டும் தான் அவனுடைய கிருபை கிடைச்சதை நான் பார்க்குறோம். கிருபை கிடைத்தது மாத்திரமல்ல, இப்போ மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பெரிய திட்டம் நோவா மேலே இறங்குகிறதை நான் பார்க்குறோம். இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியுது. ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம், மிகப்பெரிய ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு என்று சொல்லி நோவாவிட்ட சொல்கிறார். அதுக்கு முன்னாடி நோவா பேழையை குறித்தான ஒரு நாலேஜ் இருந்திருக்காது, மழையை பார்த்துருக்க மாட்டார், அழிவை பார்த்துருக்க மாட்டார், தேவனை முகமுகமாய் பார்த்துருக்க மாட்டார். அங்கே சபை கிடையாது, ஊழியம் கிடையாது, பைபிள் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு வார்த்தை, சத்தத்தை மாத்திரத்தான் அவர் கேட்குறார். அவர் மட்டும்தான் கேட்குறார், அவர் மனைவி பிள்ளைகள்லாம் கேட்கல, அவர் மட்டும்தான் அந்த சத்தத்தை கேட்குறார். ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் நோவா மேலே வருகிறதை நான் பார்க்குறோம். அப்போ தேவனுடைய செயல், தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே அவருடைய பிள்ளைகள் லைஃப்பில் வரும்போது அது மிக பெருசாக இருக்கும். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். தம்முடைய வார்த்தையினால் இந்த முழு உலகத்தையும் அவர் படைத்த தேவன். அவருடைய திட்டம் எப்பொழுதுமே பெருசாக இருக்கும், அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே பெருசாக இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட பெரிய பெரிய ப்ராஜெக்டை கொண்டு இந்த சாதாரண மனிதர்கள் மேலே வைக்கிறார். பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய செயலாக இருக்கிறது. ஆமென். சில சமயத்தில் நம்ம லைஃபுக்கும் ஆண்டவர் கொடுக்குற திட்டத்திற்கும் நம்முடைய படிப்புக்கும் ஆண்டவர் கொடுக்குற பிளான்களுக்கும் எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்போ நம்ம நினைப்போம், இது ஏன் இப்படிப்பட்ட இவ்வளோ பெரிய காரியம் நம்ம மேலே வருகிறது, இது ஒருவேளை சாத்தானுடைய காரியமோ, ஒருவேளை நம்முடைய விருப்பத்தினால் வந்த காரியமோ என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நோவாவுடைய காரியத்தை நம்மளுக்கு கொஞ்சம் புரியுது மாதிரி நான் சொல்ல போகிறேன். பாருங்களேன், இங்கே எப்போ ஆண்டவர் நோவாட்ட பேசும்போது இந்த பெரிய இந்த ஆர்க்கை, இந்த பேழையை நீ எந்த மரத்தினாலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணு, அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும், அதன் அகலம் 50 முழமும், அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும். ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு. பேழையின் கதவு, கீழ் அறைகள், 2ஆம் தட்டின் அறைகள், 3ஆம் தட்டின் அறைகள் எல்லாவற்றையும் மிக டீட்டெயிலாக தேவன் நோவாவுக்கு சொல்லிட்டார். 16ஆம் வசனம் வரையும் நீங்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் சொல்லிட்டு காசு எடுத்து கொடுத்தாரான்னா அது கொடுக்கல.
அப்போ சில சமயத்தில் ஆண்டவர் எல்லா டீட்டெயிலையும், திட்டத்தையும், ஊழியத்தையும், தரிசனத்தையும் கொடுத்துருவார். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டிய பணத்தை கேட்கும் போது இருக்காது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இது நிச்சயமாகவே இது தேவனுடைய திட்டம், இது என்னுடைய விசுவாசத்தினால தான் இது நடக்கும், ஆமென் என்கிற ஒரு புரிதல் நம்மளுக்கு வேண்டும். இதுவரையும் பார்க்காத, எதை குறித்து எந்த விதமான நாலேஜ் இல்லாத ஒரு காரியத்தை நோவா கிட்ட கொடுக்கிறார். ஒருவேளை நோவா எல்லாமே தெரிஞ்சிருந்து கொடுத்துருந்தா பல 1000 கேள்விகளை கேட்டிருப்பாரு இல்லையா? ஆனால் எந்த கேள்வியுமே கேட்கல. ஏன்னா இதை பற்றி எது டீட்டெயிலுமே நம்மளுக்கு தெரியாது. கர்த்தர் கொடுத்துட்டார், இது எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது, கர்த்தர் நடத்துவார், ஆமென். சில சமயத்தில் ஊழியத்தில் நீங்கள் காரியங்களை நீங்கள் அனுபவத்தை பார்க்க முடியும். சில ஊழியங்களை கர்த்தர் கொடுப்பாரு, ஆனால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு வேண்டிய அந்த பணம் கடைசி வரையும் நம்மளுடைய கையில் இருக்காது பாருங்களேன். அப்போ தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஆண்டோடைய திட்டம் எல்லாமே நம்முடைய கணக்குக்கு மேலாக இருக்கும், ஆமென். நம்முடைய பாக்கெட்டுக்கு இருக்கிறதை காட்டிலும் மேலாக இருக்கும், நம்முடைய யோசனைக்கு காட்டிலும் மேலாக இருக்கும், நம்முடைய மூளைக்கு காட்டிலும் மேலாக இருக்கும். நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய அனுபவத்திற்கு மேலாக இருக்கிறது கூடத்தான் ஆண்டுடைய திட்டமாக இருக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நோவா போல கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் நேர்த்தியாய் அதை செய்து முடிக்க வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார். பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நோவா முழுவதுமாய் ஒப்பு கொடுத்ததுனால அவருடைய மனைவி இந்த காரியத்தில் ஜாயின் ஆகிட்டாங்க. கர்த்தர் நோவாவிட்ட தான் பேசினார், வயதானவர், அவங்க மனைவிட்டு போய் பேசியிருக்கும் போது என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் இல்லை. ஆனால் அவங்க மனைவி இந்த வேலையில் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அவருடைய 3 பசங்க, 3 மருமகள்கள் எல்லாம் இந்த வேலையில் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் உலகத்தார் வேறு மாதிரி பேசலாம், ஆனால் அவங்களுக்கு இந்த காரியத்தில் சப்போர்ட் பண்ணுவோம் அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு, காரியங்களை எல்லாவற்றையும் மாறுதலாய் முடிக்கிறதுக்கு நம்முடைய தேவன் உதவி செய்கிறவளாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிந்துக்கணும், தேவனுடைய திட்டம் எப்பொழுதுமே என்னுடைய மூளைக்கும், என்னுடைய யோசனைக்கும், என்னுடைய அறிவுக்கும் எட்டாததுமாக இருக்கும். முக்கியமாக என்னுடைய அக்கௌண்ட்ஸுக்கு மேலாக இருக்கும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென். என்னுடைய ஊழியத்தில் கூட சில அந்த இடத்தை நாங்கள் பார்க்கும்போது வாடகைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இவ்வளோ வாடகையா? ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம், ஆண்டவரே இந்த வாடகையில் எனக்கு கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்குமே என்று சொல்லி நாங்கள் அலைஞ்சதெல்லாம் உண்டு. ஆனால் அந்த வாடகையில் அந்த ஏரியாவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் கொஞ்சம் விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம போகும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை நம்மளுக்காக அழகாக வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டத்திற்கு எப்பொழுதுமே நம்முடைய பாக்கெட்டோட, பர்ஸோட எப்பொழுதுமே அதை நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அது மிகப்பெரிய ஒரு தேவன், மிகப்பெரிய திட்டமாக இருக்கும். விசுவாசத்தில் போக வேண்டியதாக இருக்கும், ஆமென். ரெண்டாவதாக தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் என்றால், நம்ம எதிர்பார்க்கிற நேரத்தில் நடக்காதது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கும், ஆமென். நம்ம எதிர்பார்த்துருக்கிற ஒரு நேரத்தில், இந்த நேரத்தில், இந்த டைமில், இந்த டேட்டில், இந்த மந்த்தில், இந்த இடத்துல இந்த காரியங்களெல்லாம் நடக்கணும், அதுதான் சரி, அப்படி நடத்தால் தான் நம்மளுக்கும் நன்மை அப்படின்னு நம்ம யோசித்து இருப்போம். ஆனால் அது நடக்காது பார்த்தீங்களா? அப்போ தான் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவேளை இங்கு தேவனுடைய திட்டம் ஏதோ ஒன்று இருக்குதோ என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அழைக்கும் போதே அவனுக்கு 75 வயசு. குழந்தை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே அங்கே இல்லை. கற்பம் செத்து போனது என்று சொல்லி டாக்டர்கள் கூட அங்கே மெடிக்கல் ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்கலாம். அதே போல் அன்னாருடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கும்போது அன்னாருடைய கற்பத்தை கர்த்தர் செஞ்சுருக்காரு, அடைத்து இருந்ததை நாம் பார்க்கணும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் எலிசபெத், சகரியாவுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்போது அவங்கயும் குழந்தையும் இல்லை. ஆமாம். அப்போ இங்கே இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது திருமணம் ஆன உடனேயே எல்லாருக்கும் நார்மலாக நடக்குது போகிற ஒரு குழந்தை வந்திருந்தால் அது ஒரு சாதாரண விஷயமாய் போயிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமாய் அமைந்து இருக்காது. அங்கே ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. அங்கு நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ நம்முடைய தேவன் மருத்துவத்திற்கும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ளாமல் போய்விடும். ஆனால் இதெல்லாம் நார்மலாக நடக்காதபடி ஆண்டவர்
நேர வரை சில சமயத்தில் சில காரியங்கள் அது தடைப்பட்டு இருக்குது போல காணப்பட்டாலும் தேவன் நம்மளுக்கென்று ஒரு நேரத்தை குறித்து இருக்கிறார். அப்போ தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் என்றால் நம்ம குறித்த நேரத்தில் நடக்காதபடி இருப்பது தான் தேவனுடைய திட்டமாக இருக்கும். அப்போ நம்ம குறித்த நேரத்தில் நடக்காமல் இருந்தால் நம்மளுக்கு சோர்வு உண்டாகும். அம்மாவா இல்லையா? அப்போ நம்ம குறித்த இந்த நேரத்தில் நடக்காமல் இருந்தால் பல பேர் பல மாதிரி பேசுவாங்க, பல கேள்விகளை கேட்பாங்க, பல பரியாசம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு பதில் சொல்வதற்கு வார்த்தைகளே இருக்காது. ஆமாம், நம்ம இவ்வளோ நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் ஏன் நடக்குது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கிறது, மற்றவர்களுக்கெல்லாம் நடக்குது, ஆனால் உங்களுக்கு இன்னும் நடந்திருக்கணுமே என்று சொல்லி உலகத்தார் கேட்கும்போது நம்மளால் புரிந்து கொள்ளவும் முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. நம்ம அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து தான் இருப்போம். ஆனால் ஒன்று நம்ம புரிந்து கொள்ளணும், ஓகே இது நம்முடைய குறித்த நேரத்தில் நடக்காமல் இருந்திருந்தால் இருக்குமென்றால் இது நிச்சயமாகவே இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாமுக்கோ, அன்னாளுக்கோ, ஈசாக்குக்கோ, சகரியாவுக்கோ, எலிசபெத்துக்கோ அவர்களுக்கு குறித்திருந்த நேரத்தின்படி ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்திருந்தால் அது ஒரு பெரிய விஷயமாகவே இருந்திருக்காது. ஆனால் கர்ப்பம் செத்து போய் அதுக்கப்புறம் அன்னாள் லைஃப்பில் நீங்கள் பார்க்கும்போது தேவாலயத்தில் போய் ஜெபம் பண்ண பிறகு, அதே போல் சகரியா எலிசபெத் லைஃப்பில் பார்க்கும்போது அங்கே ஆராதிக்கும் போது தேவதூதன் முன்பாக வந்து நின்று பேசி இந்த காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாகவே அது ஒரு மகிமையாக இருக்கிறதாய் நான் பார்க்க முடியுது. அப்போ நம்ம லைஃப்பில் நம்ம நேரம் குறித்த காரியங்கள் வராமல் போனாலும் அது தேவனுடைய திட்டம் அங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ஆதியாகமம் 21 அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். 21:2 நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தேவன் குறித்திருந்த காலத்திலே. ஆமென். அப்போ தேவனுடைய டைம், அவர் என்ன டைம் அப்பாயின்மெண்ட் மார்க் பண்ணிருக்கிறார் என்றால் ஆபிரகாமுக்கு 100 அந்த டைமில் தான் அவர் என்ன செய்கிறாரு, டெக் போட்டிருக்கிறாரு. ஆமாம், ஒருவேளை உங்கள் கல்யாணம் ஒரு 50 வயசில் உதாரணத்துக்கு வச்சுங்களேன். ஆமாம், நம்ம 50 வயசில் ஒரு டிக் போட்டு ஒரு குழந்தை வரும், இந்த குழந்தைக்கு இதெல்லாம் செட்டில் ஆகணும் என்று சொல்லி நம்ம டிக் போயிருப்போம். ஆனால் அது தேவனுடைய பார்வையில் அது தவறாக இருக்கிறது. அவர் 100 வயதில் அவர் டிக் பண்ணியிருக்கிறார். அப்போ நம்முடைய நேரம் அவருடைய நேரம் வித்தியாசமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய நேரத்தில் நடக்கும்போது தான் அது சரித்திரமாய் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மூன்றாவதாக தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கும் என்றால், எதிர்பாராத சில ஆபத்துக்குள் கூட, எதிர்பாராத சில நிகழ்வுகள் கூட அது ஒரு தேவனுடைய திட்டமாய் அமைகிறதை நாம் பார்க்க முடியுது. இதற்கு உதாரணமாக சிம்சோனுடைய லைஃபை நம்ம எடுத்து வாசிக்க முடியுது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 14 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது. இங்கு சிம்சோன் யார் என்று நம்மளுக்கு தெரியும். சிம்சோன் பிறப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறப்பு. அவன் மேலே கர்த்தருடைய அழைப்பு இருந்துச்சு, அபிஷேகம் இருந்துச்சு. கர்த்தர் அவனை கொண்டு பெலிஸ்தர்களை முறியடிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கொடுக்க வேண்டும் என்பது தான் பரலோகத்துடைய மிகப்பெரிய ஒரு திட்டமாய் இருந்துச்சு. ஆனால் இந்த சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியை கண்டு அந்த பெண் மேலே விருப்பப்பட்டு தன் தகப்பட்டையும் தன் தாயிட்டையும் என்ன சொல்கிறாரு, இது மாதிரி நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் வாங்க என்று சொல்லி சொல்கிறாங்க. தகப்பனும் தாயும் எத்தனையோ காரியங்களை என்ன செய்கிறாங்க, அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் என் கண்ணுக்கு ரொம்ப பிரியமானவன் அந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் என்று சொல்லி ஒத்த காலம் நின்று எப்படியோ ஓகே சம்மதம் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கிறார். ஆனால் இது கர்த்தரின் செயல் என்று சொல்லி அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியலை. 4 வசனத்தை வாசிக்கும் போது, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். ஸோ இப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. யாரு? சிம்சோனும் அவன் தாயும் அவன் தகப்பனும் இப்படியாய் போய்கொண்டே இருக்கும்போது
திடீர் என்று அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்களேன். திராட்சை தோட்டத்திலிருந்து ஒரு கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, திராட்சை தோட்டம், திராட்சை ரசம், இதெல்லாம் விதத்தில் நல்ல ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் நன்மை இருக்கிறது, இனிமை இருக்கிறது, மதுரமானது, சுகமளிக்கக்கூடிய ஆரோக்கியம் இருக்கிறது, அது இயேசு இரத்தத்திற்கு சம்பந்தப்பட்ட இருக்கிறது என்று சொல்லி பல காரியங்களை நம்ம ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்ப்போம். அப்போ திராட்சை தோட்டம் என்பது செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் முகமலர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் நன்மையையும் கொடுக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து நன்மை வராதபடி ஒரு சிங்கம் வருகிறது. இது எனக்கு ரொம்ப புரியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இது சாம்சன் தன்னுடைய மனதில் நினைத்தே இருந்திருக்க மாட்டார். அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன். சில சமயத்தில் கர்த்தருடைய செயல் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நம்ம நினைப்போம் இங்கேருந்து நன்மை வரும், ஆசீர்வாதம் வரும், இங்கிருந்து எனக்கு ப்ரமோஷன் வரும், இங்கிருந்து எனக்கு மேன்மை வரும் என்று நினைத்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்து ஒரு பாலசிங்கம் வருகிறது என்பது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ சிங்கம் என்பது இன்னொரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளே போகும்போது பிசாசனவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வருகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து நன்மை வரல, எனக்கு தீமை வந்திருக்கிறது. அப்போ இது கர்த்தரின் செயல் என்று வேற சொல்லி 4ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட பிரயாணத்தில் வழியில் நன்மை வர வேண்டிய நேரத்தில் இடத்துலேருந்து சில சமயத்தில் நம்ம லைஃப்பில் சில தீமைகள் வரும்போது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது தான் கர்த்தரின் செயலாய் இருக்கிறதை நான் பார்க்க வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு அந்த சிங்கம் வந்தது அவங்க அம்மா அப்பா கூட என்ன செய்யல தெரியல. ஆனால் பாருங்களேன் 6ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாக இறங்கினாராம். அல்லேலூயா. பாருங்களேன், இது இந்த இடத்துல தான் அவன் மேலே ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் மூலமாய் சிங்கம் என்கிற சாத்தானை மேற்கொள்ள முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக தேவன் அங்கு ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதை பார்க்கிறோம். சில சமயத்தில் பிசாசனுடைய காரியங்கள், சில தோல்விகள், சில பலவீனங்கள், சில சோதனைகள் வரும்போது ஏன் ஆண்டவரே என் வழியில் ஏன் வருது, என் பாதையில் ஏன் வருது, என் வாழ்க்கையில் ஏன் வருது, எனக்கு ஏன் இந்த போராட்டம் என்று நினைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம மேலே ஆவியானவர் இருக்கிறார். அவர் ஜெயத்தின் ஆவியானவர், அவர் வெற்றியின் ஆவியானவர், நம்மளுக்கு மேற்கொள்ளக்கூடிய அந்த சக்தியையும் உதவியையும் தரக்கூடிய ஆதரவுள்ள ஒரு ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்பதை அன்னைக்கு சிம்சன் புரிஞ்சிருப்பாரு. கண்டிப்பா ஆமேன். இந்த காரியம் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கூட பார்க்கல, ஆனாலும் புரியக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது நான் பார்க்கலாம். அப்ப நம்ம மேல இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு பெரிய ஆவியானவர், நம்ம மேல இருக்கிற அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு என்பதை நம்ம மாத்திரம் இல்லை, மற்ற ஜனங்களும் புரிந்து கொள்ளுறதுக்கு தேவன் சில சமயத்தில் இப்படிப்பட்ட எதிர்பாராத சில ஆபத்துகளை, எதிர்பார்க்காத சில காரியங்களை, சோதனைகளை நம்முடைய வழியில தேவன் வைக்கிறதுக்கு அவர் முயற்சிக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமா, இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் அதே வழியில் இவங்க வரும்போது அந்த சிங்கத்தினுடைய அந்த இடத்துல நீங்கள் வரும்போது அங்கே என்ன இருந்துச்சா, தேன் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டம் இருந்தது. அவன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே வந்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ போகும்போது அங்கே ஒரு பெரிய போராட்டம், எதிர்பாராத ஒரு சிங்கம், எதிர்பாராத ஒரு சோதனை, எதிர்பாராத ஒரு ஆபத்து, அதில் ஜெயத்தை பெற்றான். திருப்பி வரும்போது அங்கு திருப்தியான ஒரு தேனை சாப்பிடக்கூடிய ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியுதுங்க. இதுவும் கர்த்தரின் செயல் என்பதை அன்னைக்கு மனோவாவுக்கு தெரியல, அவங்க மனைவிக்கு தெரியல, சாம்சனுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் யோசித்திருப்பாங்க, சிங்கத்தை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் என் மேலே இருக்கிறது என்பதை நிச்சயம் ஒரு நாள் சிம்சோன் புரிந்திருப்பாருங்க. அப்போ தேவனுடைய செயல், தேவனுடைய திட்டம் என்பது முதலாவது நான் பார்த்தோம், நம்முடைய கணக்கிற்கு, நம்முடைய யோசனைக்கு, நம்முடைய திட்டத்திற்கு, ஆமாம் நம்முடைய அக்கௌண்ட்ஸுக்கு மேலாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவதாக தேவனுடைய திட்டம் எப்படி இருக்குமானால் நம்முடைய குறித்த நேரத்திற்கு இல்லாதபடி வித்தியாசமான ஒரு நேரத்தில் வரும் பாருங்களேன், அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. மூன்றாவது பார்க்கலாம், நன்மை வரும் என்கிற இடத்துல இருந்து திடீர் என்ற ஒரு பெரிய ஆபத்து வரும் பார்த்தீங்களா, அதுவும் தேவனுடைய செயலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள
வேண்டும். ஹல்லேலூயா. நாலாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சில சமயத்தில் ரொம்ப ஜாலியாக ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மரணம் வந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் இல்லை? அந்த அந்த டைமையே அது என்னமோ ஒரு என்ன சொல்கிறதுனே தெரியல. சில சமயத்தில் சில நம்ம செய்தியெல்லாம் நம்ம வாசிப்போம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் திருமண நேரத்தில் திருமணத்துக்காக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட நேரத்தில் திடீர் என்று ஒரு மரணம் வரும்போது அது யாராலையும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது வேதத்தில் ஒரு இடத்துல நம்ம வாசிக்க முடியுது. நம்ம தாவீது ராஜாவாக இருக்கும் போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ ரொம்ப ஆசைப்பட்டு அதை உடன்படிக்கை கொண்டு வருவதற்காக நல்ல புது மாடு புது வண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன செய்கிறாரு, அவர் கொண்டு வருகிறார். பயங்கரம் இசை வாசி கொண்டுக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கோயர் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க, வழி முழுக்க ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், பயங்கரமான ஒரு பெரிய ஏற்பாடு அங்கே போய் கொண்டு இருக்கிறது. டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து சேர வேண்டிய இடத்துல வரல. ஏன்னா அது வந்து கொண்டிருக்கும் போது வழியில் எதிர்பாராத திடீர் என்கிற ஒரு மரணம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியுது. 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 6, 7, 8. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்போது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்று பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீது நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். இங்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம் நடக்குது. உடன்படிக்கை பெட்டி கொண்டு வருவதற்காக சனங்களும் தாவீது நகரமும் அரண்மனையும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் ராஜாவும் ரொம்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஆட்டம் பாட்டத்தோடு அலங்காரத்தோடு நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர் என்று ஒரு மரணம். இது யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இல்லை? சாதாரணமாக ஒரு மரணம் நடக்கிறது கூட நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விழா நேரத்தில் ஒரு மரணமா? தாவீது விசனப்பட்டு என்று வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இங்கே யார் தப்பு பண்ணா? ஊசா தப்பு பண்ணாரா? தாவீது தப்பு பண்ணாரா? அங்கே இருக்கிற ஜனங்கள் தப்பு பண்ணாங்களா? ஆனால் ஒன்றே ஒன்று, தாவீதுக்கு முன்னாடி வழியில் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. மரணம் வந்திருக்கு. இப்ப இந்த மரணத்தினால என்ன நடந்திருக்குன்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே யூட்டர்ன் போட்டு இஸ்ரவேல் அல்லாத காத் தேசத்தனாகிய கீத்தனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தா. அங்க 3 மாதம் இருந்தது. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். நீங்க போய் இந்த ஓபேத்திட்ட கேட்டீங்கன்னா, அவன் வாழ்க்கையில திடீர்னு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்திருக்கு, வீடு வந்திருக்கு, ஆஸ்திகள் இருக்கு, உன் பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க இப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுவான், எங்கள் தேசத்தில் பயங்கரமான ஒரு விழா வந்துட்டு இருந்துச்சு, தாவீது ராஜா ஏற்பட்டு இருந்தார், நாங்களாம் அந்த விழாவில் போகிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது, ஏன்னா நாங்களாம் புறஜாதிகள், ஒதுக்கப்பட்டவர்கள், எட்டிருந்து பார்த்துட்டே இருந்தோம், சவுண்டெல்லாம் கேட்டுருச்சு, திடீர்னு எல்லா சவுண்டும் மாறி போயிடுச்சு, புலம்புல அழுகை கேட்க ஆரம்பிச்சிருச்சு, யாரோ ஒருத்தர் இறந்துட்டாராங்க, அவருடைய மரணத்தினால இப்போ எங்கள் வீடு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லுவான். யாரோ ஒருத்தருடைய டெத்து, ஒருத்தருடைய மரணம் இன்னைக்கு என் வீட்டில் ஆசீர்வாதம், இந்த பெட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, இன்னைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம், இன்னைக்கு நாங்கள் மேன்மையோடு இருக்கிறோம். காரணம் எதிர்பாராத ஒரு மரணம். சில சமயத்தில் நம்ம குடும்பத்தில் கூட, சபையில் கூட
நினைத்து பார்க்காத சில மரணங்கள் ஏற்படும். அந்த மனிதர்கள் நம்முடைய சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க, நம்முடைய ஊழியத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க, தேவ ராஜ்யத்துக்கு ரொம்ப பலனாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுடைய மரணம் வந்து ஏதோ நம்ம வலது கரங்கள் எல்லாம் இழந்து போனால் எப்படி இருக்கும், மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை இழந்தது மாதிரி இருக்கும் பாருங்களேன். என்ன செய்யறதுனே தெரியாது. ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு புரிந்து கொள்ள முடியாது சில சமயத்தில். பட் ஒன்னே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு செய்கிறவர். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனதை கர்த்தர் நம்மளுக்கு தருவாராக. இழப்பு தான் நிச்சயம். பட் இன்னொரு பக்கம் அங்கு தேவனுடைய செயல் இருக்குது என்பதை நாம் பார்க்கும்படியாக கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய செயல் வித்தியாசமானது, நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. இன்னொரு ஒரு காரியத்தை பார்ப்போமா? நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம், கானா ஒரு கல்யாணம். பயங்கரமான ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வீட்டாரும் உட்காந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இத்தனை பேர் வருவாங்க, இத்தனை பேருக்கு நம்ம ஆயத்தமாகணும், சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கு தகுந்த எல்லா காரியங்கள் வேலைகள் நடந்துட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கல்யாணத்தில் எதிர்பாராத ஒரு குறைவு வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாமே அவங்க கணக்கு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணாலும் மனுஷனுடைய கணக்கு சில சமயத்தில் ஃபெயிலியர் ஆகிறது. ஆனால் நல்ல வேளை அந்த கல்யாணத்துக்கு இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அழைத்திருந்தார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு பெஸ்ட் பார்ட்டாக இருக்கிறது. ஆமென். அவர் வந்தது நிமித்தமாக திடீர் என்று வந்த குறைவு அங்கே நிறைவானதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ சில சமயத்தில் நம்முடைய எல்லா பிளான்கள் திட்டங்கள் எல்லாம் செம்ம வேற லெவலில் இருக்கும். உட்காந்து ரூம் போட்டு யோசித்து கூட வச்சுருப்போம். எல்லாத்துக்கும் கரெக்டாக பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். ஒருத்தருக்கு 4 பேர்கிட்ட நம்ம அட்வைஸ் கேட்டு வச்சுருந்தாலும் எதிர்பாராத சில நஷ்டங்கள் போல எதிர்பாராத சில குறைவுகள் வரும். ஏன் எல்லாத்துக்கும் கரெக்டாக தானே செஞ்சோம், எல்லாத்துக்கும் கரெக்டாக தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருந்துச்சு, திடீர்னு ஏன்? இதுதான் கர்த்தருடைய செயல். அவருடைய மகிமை வெளிப்படணும், அவருடைய முதல் அற்புதம் நடக்கணும், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றணும், ஜனங்கள் பருகணும், ஜனங்கள் ஆச்சரியப்படணும். இயேசுவின் மேல் அவர் மேல் இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல் இருக்கிற விசுவாசம் இன்னும் அதிகமாகிறதுக்கு இது தேவனுடைய செயல். சில சமயத்தில் நம்முடைய வீட்டில், நம்முடைய ஃபங்க்ஷனில், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய திட்டங்கள், நம்முடைய எல்லா விதமான திட்டங்கள் எல்லாத்தையும் அதை உடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் பயணம் செய்யும் போது எல்லாம் அந்த கிளைமேட்டு, வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் போகும்போது திடீர்னு ஏகப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில காரியங்கள்லாம் நடக்குது. திடீர்னு நடக்குது. உள்ளே இருக்கிற எல்லா சரக்கு எடுத்தையும் வெளியே போடுறாங்க, உள்ளே இருக்கிற எல்லா தளவாடங்கள் எல்லாத்தையும் வெளியே போடுறாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. தானியத்தை எடுத்து போடுறாங்க, கோதுமை எடுத்து போடுறாங்க. வெளிச்சத்தை பார்க்க முடியல இல்லையா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான நித்திரை இல்லை. ஏன் நடக்குது? இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையே. எல்லாம் வெதர் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக தானே இருந்திருக்கு. திடீர் என்று இந்த தடைகள், திடீர் என்று இந்த சூறாவளி, திடீர் என்று வருகிற இந்த இழப்பு ஏன் வருகிறது என்றால் யாருக்கும் அன்னைக்கு புரிஞ்சிருக்க முடியாது. ஆனால் பல நாளுக்கு பிறகு அவங்க மெலிட்டா என்கிற ஒரு தீவில் போய் நிற்கும் போது அங்கே திடீர்னு ஒரு விஷப்பாம்பு வந்து பவுல் கையை கடிக்க, அதை எடுத்து தூக்கி போட ஜனங்களெல்லாம் வேடிக்கை பார்க்க, அதுக்கப்புறம் தான் பார்க்குறாங்க இவன் தேவன் என்று பவுலை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தீவில் இருக்கிற ஜனங்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு சில சமயத்தில் சில காரியங்களை கர்த்தர் நம்ம லைஃப்பில் அனுமதிக்கிறாரு. இது ஏன் இப்படி பிசாசு பண்ணிட்டான், ஏன் என்னுடைய தோல்வியா என்று நினைத்திராதபடி இதுவும் தேவனுடைய திட்டம், செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனதை கர்த்தர் நம்மளுக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அப்ப தேவனுடைய திட்டம் எல்லாம் இப்படி தான் இருக்கும். நம்முடைய கணக்குக்கு மேலே இருக்கும், நம்முடைய நேரத்திற்கு மேலே இருக்கும். நன்மை வர வேண்டிய இடத்துல இருந்து தீமை வருகிறது மாதிரி இருக்கும். திடீரென்று மரணம் இருக்கலாம், திடீரென்று இழப்பு இருக்கலாம், திடீரென்று குறைவு இருக்கலாம்.
பட் ஒன்னே ஒன்று, என்னை நான் ஆராதிக்கிறவர் என் தேவன், அவரை நம்பியிருக்கும் போது அவர் நிச்சயம் என்னை கைவிட மாட்டார், என்னை நேர்த்தியாய் நடத்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தில் நீங்கள் போங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்துக்கு நேராக எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம் ஐயா. ஐயா, எது தேவனுடைய திட்டம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அநேக சம்பவங்கள் மூலமாக எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது நாங்கள் குழம்பிக் கொள்ளாதபடி, இது இல்லை இது கர்த்தருடைய திட்டம், பொறுமையோடு இருப்போம், காத்திருப்போம், கர்த்தர் நிச்சயம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை நீங்கள் தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். துதிகர மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனுடைய திட்டம் உங்கள் மேலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட்.